Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது homemade veg burger. சின்னவங்கல இருந்து பெரியவங்களுக்கு விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் தான். இந்த குவாரண்டைன் டைம்ல யாருக்கும் வெளிய கிடைக்காது. நம்ம வீட்லயே செய்யலாம். பன் எப்படி செய்யறதுன்னு அதோட வீடியோ ஏற்கனவே என்னோட சேனல்ல போட்டுக்கிறேன். அதே மாதிரியே இதோட ஸ்டஃபிங்கும் ஆலு டிக்கியும் என்னோட சேனல்ல போட்டுக்கிறேன். இப்போ நம்ம வந்து பர்கர் சாஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு சின்ன பவுல்ல 2 டேபிள்ஸ்பூன் டொமேட்டோ சில்லி சாஸ் எடுத்துக்கோங்க. அது கூடயே 2 டேபிள்ஸ்பூன் வெஜ் மயோனைஸ் எடுத்துக்கோங்க. மயோனைஸ் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். எல்லாத்தோட லிங்க்கும் கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் தண்ணியா இருந்தாலும் ஒன்றும் பரவாயில்ல. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டு இதோ பாருங்க கொஞ்சம் கட்டியாயிடும். இதுதான் நம்மளோட பர்கர் சாஸ். இது வந்து பிரெஞ்ச் ஃப்ரை, சமோசா, சிப்ஸ், ஏன் இந்த கட்லெட் கூட ஆலு டிக்கி கூட நல்ல டேஸ்டா இருக்கும். அப்புறம் நம்மளுடைய பர்கர் சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட பன்னு ரெடி ஆயிடுச்சு. அப்புறமா நம்மளுடைய ஆலு டிக்கியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட ஒரு பன் எடுத்து பிளேட்ல வச்சு இப்போ நம்ம வந்து அசம்பிள் பண்ண வேண்டியதான் பர்கர் எப்படி பண்ணலான்னு. இப்போ நம்ம பண்ணை வந்து ஒரு கத்தியால 2 பாகமா கட் பண்ண வேண்டியதான் ஈவனா. இதை பாருங்க, நம்ம வீட்டுல செஞ்சிருந்தோம்னா எவ்வளவு ஸ்மூத்தா பாருங்க, எவ்வளவு அழகா கட் பண்ணிருக்கு பாருங்க. யாருமே நம்ப மாட்டாங்க நம்ம வீட்டுல செஞ்சோன்னு. இப்போ நம்ம அந்த 2 பாகத்திலையும் கட் பண்ண பாகத்திலையும் 1 டேபிள் ஸ்பூன் இந்த பர்கர் சாஸ் வந்து நல்லா ஈவனா தடவி கொடுக்க வேண்டியதான் 2 பாகத்திலையும். தடவி கொடுத்துட்டு இதை பாருங்க, இது வந்து இந்த டைம்ல கொரோனா டைம்ல வெளியெல்லாம் நமக்கு கிடைக்காது. பசங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். இது டிஃபன் பாக்ஸ் ரெசிபியும் கூட. இது கூட நம்ம வந்து கொரோனா டைம்ல லெட்யூஸ் கிடைக்காதனால நான் வந்து கேபேஜ்லயே அதோட சின்ன இலைய வச்சேன். இதுவும் நல்ல டேஸ்டா தான் இருக்கு சாப்பிடக்குள்ள. இது மேலேயே வந்து தக்காளி ஸ்லைசஸும் வச்சேன். இது கூட வெங்காயத்தோட ஸ்லைசஸும் வச்சேன். பெரியவங்களா இருக்கிறதுனால நம்ம அப்படியே வைக்கலாம். பசங்களுக்கு இந்த மாதிரி ரிங்ஸ் மாதிரி வைங்க. இதுக்கு மேல நான் வந்து ஆலு டிக்கி பண்ணோம் இல்லையா, அதான் வெஜ் கட்லெட்டும் சொல்லுவாங்க, வெஜ் பேட்டிஸும் சொல்லுவாங்க. அதை இது மேல வைக்கிறேன். இது கூட நம்ம வந்து கடையில கிடைக்கிற மாதிரியே இருக்கணுமா இல்லையா, செஞ்சா மட்டும் போதாது. அதனால இது மேல நான் ஒரு சீஸ் ஸ்லைஸ் வச்சேன். ஸ்லைஸ் வச்சுட்டு அப்புறமா அந்த பாதி பங்கு மேல வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் திரும்பி பர்கர் சாஸ் போட்டுட்டு அது மேல வச்சு, ஏன்னா ஃபர்ஸ்டே வச்சிருந்தாலும் அது அப்சர்வ் ஆயிருக்கும். திரும்பி வச்சாதான் இன்னும் நல்லா இருக்குது பாருங்க. இப்போ ஃபுல்லா வச்சோன்னே நம்மளோட பர்கர் ரெடி ஆயிடுச்சு. இது சர்வ் பண்ணக்குள்ள கடையில வாங்கின மாதிரி இருக்கணுமா இல்லையா, இது மேல நான் டூத் பிக் வச்சேன். இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்மளோட பர்கர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா என்ன பண்ணணும், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.